ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். மோஸ்ட்லி நான் அந்த கேம் விளையாடுனதில்லை, ஒரு 4 months தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். அண்டு எனக்கு இந்த கேம் பற்றி பெருசாக தெரியாது. ஏதோ ஒரு 1 or 2 weeks விளையாடிருப்பேன், அவ்வளோதான். அண்டு ரேங்க்கும் எந்த பெருசாலாம் இருக்காது. பிளாட்டினம் 1 தான், ஏதோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். சாரி, பிளாட்டினம் 2. சிஎஸ்லேயும் அதே ரேங்க்கு தான், பிஆர்லேயும் அதே ரேங்க்கு தான். இன்றைக்கி ஒரு சின்ன கிளாஷ் ஸ்குவாட் போயிடலாம். அண்ட் இதுதான் என்னோடய கேரக்டரு. நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற கேரக்டரு. வாய் பயங்கரமாக வருது எனக்கு இன்றைக்கி. ஸோ இது ஓரியன் கேரக்டர் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்டு சப்போஸ் கைஸ் ப்ரோ கேம் பிளேயெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அது இங்கே இல்லை, அதுக்கு மன்னித்து கொள்ளுங்கள். மேட்சை ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, நான் வந்து மிஸ்டர் வேகர் என் பெட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு க்ளோவால் இல்லைன்னா மிஸ்டர் வேகர் எடுத்து வந்து கொடுக்கும். அதாவது க்ளோவால் 1 கீழே இருந்தாலோ, ஐ மீன் 2 க்ளோவாலுக்கு கீழே இருந்துச்சுன்னா மிஸ்டர் வேகரே நமக்கு ஒரு க்ளோவால் கொடுக்கும். என்ன எடுத்துக்கலாம், என்ன எடுக்கிறதுனே தெரில. பேசாமல் கன்று எடுத்துக்கலாமா? ஜேடின்னு எடுத்துக்கிறேன். டப்புன்னு அடிக்கிறதுக்கு. நான் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது கைஸ், லூசுத்தனமாக விளாடுவேன். இப்போவே போய் எப்படி சாவ போகிறேன்னு பாருங்கள். ஐ மீன் எப்படி நூபாக விளையாட போகிறேன்னு பாருங்கள். நூபுனா தப்பாலாம் கிடையாது. நூபுனா நியூ பீயிங் பிளேயர், புதுசாக கேம் விளையாடுவாங்க இல்லையா, அவங்கள தான் நூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போனண்ட்டை பார்த்தேனே, எங்கடா கன் இடுறா, தூளை வச்சுக்கிட்டான். ஓகே, வெளியே போ. ஓகே, அவன் அடி நல்லா அடி. அடாடா, அவன் மேலே விழவே மாட்டேங்குது. ஓசி கில் ஆக்கிட்டான்டா. எவனோ ஒருத்தன் ஓசி கில் ஆக்கிட்டான். அவனை போடு அவனை டச்சு போடு. ஏறு, மேலே ஏறு. ஓசி கில்லாவே ஆக்கிக்கிறானுங்களே எல்லாம். ஒருத்தன் கூட கில் அடிக்கிற மாதிரி தெரில. தயவு செஞ்சு ஒரு கில்லாக வச்சிடுறா. நம்ம வந்து கில் பண்ணாலும் ஓசி கில் தான் ஆகுது. அதனால் நாக்கு மட்டும் ஆக்கிட்டு ஹெல்ப் அப் பண்ணுவோம் டீம்மேட்ஸை. அண்ட் இந்த வீடியோவில் நான் லோன் உல்ஃப் எல்லாம் ட்ரை பண்ணுறேன். அங்கே ஒருத்தன் எவன்டா அவன் ஜன்னல்குள்ளே எப்படி அடிக்கிறது நான், அவன் வெளியவே வர மாட்டேங்கிறான். ஓரியன் கேரக்டர் வச்சுட்டு ஈபி ஏற்றாமல் இருக்கான் பார்த்தீங்களா. அண்டு கைஸ், உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். மைக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக கேவலமாக இருக்கும், அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. எபிலிட்டி யூஸ் பண்ணலாமா? சரி, காற்றுல அடிக்கும். பிகாஸ் மைக்கு நான் வந்து செப்பரேட்டெல்லாம் யூஸ் பண்ணல, ஃபோன் மைக்கை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னதுடா நீ, எப்பட்றா ஏஸ் அடிச்சிட்டானா என்ன? அவன் ஏஸ் அடித்த மாதிரி இருக்குது. 3 டேக்டவுன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். டெசர்ட் ஈகிள் ஒன்று எடுத்துப்போம். இது ஒன்று க்ளோவால் எடுத்துக்கலாமா? ஹெல்மெட்டே வச்சுக்கலாம். ஈபி நமக்கு தேவைப்படும். அண்டு இந்த வீடியோ ஒன்று எண்டில் லோன் உல்ஃப் விளையாடி காட்டுறேன். அட் த சேம் டைம் என்னோடய கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பெரிய கலெக்ஷன்லாம் என்கிட்ட இல்லை, நான் டாப் அப்பே பண்ண மாட்டேன். ஒரு கேமுக்கெலாம் ஏன்டா காசு கட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும். சரி, அங்கே எவனாவது இருப்பான், அந்த பைத்தியக்காரனை அடித்து போட வேண்டியது தான். எங்கே அவன்? அடடா, அங்கே போய் ஹீலிங் நம்ம எடுத்துக்கலாமே, நமக்கு மெட்கிட்டாவது மிச்சமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஈபியும் ஏறி இருக்கும், ஓரியன் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் அப்பா யாரா கிளியர் பண்ணதுக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்களா, தத்சிய கேரக்டரு. டேய் சாவுடா, முடிச்சிடுவாங்க கதையை. எங்கேருந்து நாய்ஸ் கேட்குதுன்னு தெரில. என்ன இவங்கன்னு எடுத்து இவன் பிக்கப் பண்ணிக்கிட்டான், அட பாவி. ஓகே, அடுத்த ரவுண்டு வந்து மோசமாக விளையாட போகிறேன். என்ன கண்ணு, ஏடபிள்யூஎம் எடுக்கலாமா வேணாமா? எடுத்துடலாம், கன்ஃபார்ம்டு. நான் எடுக்க தான் போகிறேன் அந்த ஏடபிள்யூஎம்மை. ஹெல்மெட் அப்கிரேட் பண்ணு. ஐயோ, வெஸ்ட்டு எடுக்கலையே. அட்லீஸ்ட் இதையாவது எடுத்துக்கோ. ஈபி ஏறி இருக்குது. ஓரியன் கேரக்டரை வச்சு ஃபன் பண்ணுறோம் இன்றைக்கி. ஈபி பயங்கரமாக ஏற்ற போகிறோம். ஜோட்டா கேரக்டரையும் வச்சுருக்கேன் ஸ்கில் ஸ்லாட்டில், மிக்ஸிமையும் வச்சுருக்கேன். ஏன்னா ஹெல்த்து கம்மியாக இருந்தால் அவனுங்க 2 பேரும் யூஸ்ஃபுல்லாக இருப்பானுங்க. தாண்டி டிபி வச்சுருக்கேன் அக்யூரேசிக்காக. இல்லைனா டெசர்ட் ஈகிளில் கேவலமாக ஆடுவோம். ஓகே, அடிக்க முடியுமா இங்கேருந்து? ஹெல்ப் அப் பண்ணுறான். ஐயோ, நம்மளே நாக்கு அடிச்சிட்டாங்க. நமக்கே ஒருத்தன் ஹெல்ப் அப் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை இல்லை கைஸ் இருக்கும். நம்ம எப்பட்றா இவனை அடித்து போட்டாங்க? கோச் நமக்கு அதை முடிஞ்சுது சொல்லி வாயமுள்ள போட்டான். நீ ஹெல்ப் அப் பண்ணாலும் யூஸ் இல்லைடா, என்னை முடிச்சிருவாங்கடா, ஹெல்த் இல்லை.
அடா பாவி, சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்கேன். இங்கே இவன் என்ன தனியாக பண்ணுறான்? நாங்கள் 2 பேரும் இல்லை, எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரில. இவன் அவனையும் பார்க்கணும் ஸ்பெக்கு, ஏன்னா ஓசிக்கு லாக்குனாலும் ஆக்கிடுவான் அவன். ஏதோ ஓசிக்கு லாக்கிட்டான். எங்கே ஸ்பெக்கு பாரு. அடா பாவி, அங்கேருந்து குதிக்கிறானே. எங்கேயாவது மூளைன்னு ஒன்று இருக்கா? செத்து போயிட மாட்டேன். அது ஓசிக்கு லாக்குனால அவன் தான் MVP இந்த ரவுண்டு. டெசர்ட் ஈகிள் ஒன்று எடுத்துக்கிட்டு போனோம், ஏன்னா நம்ம லூஸு மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்தில் போய் ஆடினது நல்லாவா இருக்கும்? MP5 ஓகே. ஒர்சாலினா இபி ஏற்றுறது வேணும்ல, ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது ஓரியன் கேரக்டரு. அண்ட் 3வது ரவுண்டே க்ளோவால் எடுத்துகிட்டு போயிருக்கணும், க்ளோவால் எடுத்துகிட்டு போகல. இப்போவும் க்ளோவால் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை, ஏன்னா அதை அங்கே வச்சுட்டு ஒர்சாலின் எடுத்துருக்கோம் செல்ஃப் ரிவைவலுக்காக. செல்ஃப் ரிவைவ் பண்ணுறதுக்கு அந்த சிரிஞ்சு தான் யூஸ் ஆகும். என்ன போயிட்டானுங்க இவனுங்க பாட்டுக்கு. டேய், தனியாக என்னடா பண்ண சொல்கிறீங்க? என்ன சாவ சொல்கிறீங்களாடா? ஓகே, டெவில் ட்ரிபிள் 4 என்னடா பேர் இது? இப்போ நான் விளாட்றது அன்ரேங்க்டு தாங்க. ரேங்க்டில் இன்னும் கேவலமாக ஆடுவேன். ஏய் தம்பே, அவ்வளோதான், ஓசிக்கு லாக்கிட்டான். நினச்சேன்டா ஓசிக்கு லாக்குவீங்க அப்படின்னு. ஏய், இது ஏன்டா எடுத்த? அவங்கன்னு இவனே எடுத்துக்கிட்டாங்க கைஸ். சே, மேலே இருக்கானா? அதான் பாவி, இதை பார்க்காம நான் பாட்டு லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கேன். ஓகே, லோன் உல்ஃப் தான் கைஸ். அடுத்தே லோன் உல்ஃப்க்கு போகலாம். இருங்க ஒரு நிமிஷம், இவனுக்கெல்லாம் லைக்கு கொடுத்து இவனுக்கெல்லாம் லைக்கு கொடுத்து போனோன்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா எல்லாம் நல்லா ஆடினானுங்க, லைக் கொடுக்காம போனால் நல்லாவா இருக்கும்? ஓகே, ஜாயின் பண்ணிட்டான். இதுக்கு மேலே அவன் கூட லோன் உல்ஃப் போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். வந்தானா இல்லையா? வந்துட்டான். என்னையே தெரில, அவன் போயிட்டான் லோன் உல்ஃப் செலக்ட் பண்ண உடனே. நம்ம அதனால சோலோவாக போட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ கேவலமாக ஆடுவேன்னு பார்த்துக்கோங்க கைஸ், நல்லா பாருங்கள். எந்த கன்னுன்னா டெசர்ட் ஈகிள். நமக்கு யூஸ் பண்ண வராத கன்று எதுக்கு எடுக்குது? போ அப்படியே முன்னாடி போ. ரஷ் பண்ணியெல்லாம் ஆட மாட்டேன் கைஸ், கவலைப்படாதீங்க. நான் ரஷ்ஷர்லாம் கிடையாது. அடடா, எட்டி பார்க்குறான். அடிச்சிருவானோ நம்மளை? ஓ, எப்படா? எப்படி ஒன் ஷாட் பண்ணால் ரிப்போர்ட் பண்ணிடலாமா? பேசாமல் ரிப்போர்ட் பண்ணிடலாமா? இல்லை வேணாம், எனக்கு நான் நூபா விளாண்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி டப்பு டப்புன்னு அடி எப்படா அடிப்பீங்க நீங்களா? எனக்கு புரியல. அதோ சொல்லுங்க. டேய், என்னடா எஸ்கேப் ஆகிட்டுருக்கேன்? காலுக்கு கீழே கபடி ஆடிக்கிட்டு இருக்கான் போல். காலுக்கு கீழேயா? மண்டைக்கு மேலே. ஓகே, குதிச்சு என்னமோ பண்ணிட்டுருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில. அப்பா, கில் அடிச்சிட்டோண்டா டேய். அண்ட் கைஸ், காற்று மைக்குள்ளே போயிட்டுருக்கோம், அதுக்கு மன்னித்துக்கொள்ளுங்கள். ஃபோன் மைக்கு யூஸ் பண்ணுறேன், அதனால் அப்படி தான் இருக்கும். என்னடா இமோட்டை ஓப்பன் பண்ணிட்டுருக்க? உட்பேக்கர் எடுக்கிறான். அச்சோ, நமக்கு வராது. பெட்டை கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு டே? பெட்டு கால் பண்ணுறது தானடா இருப்பேன் நான். எதுக்குடா எமோட்டை ஓப்பன் பண்ணேன்? ஓகே, என்னது இது? உட்பேக்கர் எடுத்திருக்கான். கன்ஃபார்ம்டு நான் இந்த ரவுண்டு தோக்க போகிறேன். அடடா, இந்த பெட்டு காட்டி கொடுத்துரும் போல. அவன் வேறு சாண்டினோ எபிலிட்டி யூஸ் பண்ணுறான்னு அது பெட்டை அனுப்பிடுவான். வரானா இந்த வழியா? அடாப்பாவி, க்ளோவால் போடுறதுக்குள்ளே முடிச்சிட்டான். ஓகே, கன்னை ரீலோட் பண்ணுறான். மூஞ்சை காட்டினானா? இல்லை, எமோட்டும் போடல, மூஞ்சையும் காட்டல. அது வரைக்கும் சந்தோஷம். எமோட்டு போட்டானாலோ இல்லை மூஞ்சை காட்டினாலோ அவன் கதை முடிஞ்சுது. ரிவெஞ்ச் எடுக்க விட மாட்டான் அப்படிலாம் பண்ணான்னா. இப்படி பண்ணால் கூட நான் தோற்றுட்டு போயிட்டே இருப்பேன். பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கணும், எங்கே வந்துட போகிறான். டேய் ஓரியன் கேரக்டர் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கைரோஸ் எடுத்துகிட்டு வராமல் ஏதோ வரான் பாருங்கள். ஏய், நம்ம ரஷ் பண்ணக்கூடாது, அப்புறம் நமக்கு அது முடிஞ்சுது. டேய் க்ளோவால் ஏன்டா போட்டுக்கிட்டு இருக்க?
ஏய் அப்பா அடித்து போட்டோம். எத்தனை க்ளோவால் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் கன் ஸ்விட்ச் பண்ணலான்னு பார்த்தா இவன் க்ளோவால் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஒன்று அழுத்தினா அது ஒன்று வருது. நைஃப் எடுப்போமா இல்லை ஸ்னைப்பரே எடுத்துப்போம். நமக்கு வந்த கன்று தான் எடுக்கணும். வராத கன்று எடுத்து நம்ம லூசுத்தனமாக பண்ணி தோற்று போக நான் விரும்பலை. கமான் கமான், இந்த பக்கமா அந்த பக்கமா எந்த பக்கம்? அந்த பக்கம் ரஷ் பண்ணுறான். போடு. சாண்டினோ கேரக்டரை வச்சுருக்கானா? வராண்டா. என்னது இது? ஃப்ளாஷ் ஃப்ரீஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். போடு. மூஞ்ச கட்டுறேன்டா நான். ஓகே, 5வது ரவுண்டில் இருக்கோம். எனக்கு என்னன்னே தெரில. கை அந்த எமௌண்ட் போடுற இதுக்கே போகுது, ஏன்னு தெரில. ஓகே போகலாம். முன்னாடி என்ன பண்ணுறது? போன ரவுண்டு மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இவன் ப்ரோவாக ஆடுறான். ப்ரோவார் வாட்டுன்ற மாதிரி. எங்கே அவனை காணும்? அம்மா, சாண்டினோ கேரக்டர் போட்டு தப்பிச்சிட்டான்டா. எனக்கு ஸ்னைப்பரில் ஆட வரல கைஸ். நல்லது, ஸ்னைப்பரில் ஆட வரல. இந்த வாட்டி என்ன கண் எடுக்க போகிறானோ? ஆடா பாவி, P19 எடுத்துட்டான்டா. அழுத்தி பிடிச்சி ஆடுவான் போல். கமான் ஜெயிப்போனே நினச்சிக்கோ. ஜெயிக்கணும்னு நினச்சிக்கோ. ஜெயிப்போன்னு நினச்சிக்க. ஏப்பா, ஹெட்ஷாட்டா? பூயா. என்ன இவனே இமோட் போடுறான்? டேய் ஏடா எப்படி இமோட் போடுற? சரி, லைக் குத்துப்போம். நல்லா விளாட்னா. ஓகே. இதுக்கு மேலே என் கலெக்ஷன்ஸை காட்டுறேன்னு சொல்ல வந்தேன். காத்துறேன்னு சொல்லிட்டுருக்கேன். வாய் இன்றைக்கி ரொம்ப குளருது. கேரக்டர் என்கிட்ட ஒரு 20 கேரக்டர் இருக்கும் கைஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் பேசிவ் கேரக்டர் தான் மோஸ்ட்லி வாங்கியிருக்கேன். ஆக்டிவ் கேரக்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பேசிவ் கேரக்டர் என்னால் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற பேசிவ் கேரக்டர்ஸ் கோடா வாங்கணும்னு நினச்சா நான் வாங்கலை. ஓகே, அடுத்தது வால்ட்டுக்கு போகலாம். வால்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தொப்பி போடுறது வந்து ஒரு 2 வச்சுருக்கேன். மிச்சம் 2 வந்து பொண்ணு கேரக்டருக்கு போடுறது தான். இது வந்து இந்த மாஸ்க் கொடுத்துருக்காங்க. நான் டவுன்லோடே பண்ணல, அப்படியே கிடக்கட்டும். இது வந்து சட்டை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை போட்டால் அசல் கோமாடி மாதிரி இருக்கான். இதுவும் வந்து பொண்ணுக்கு போடுறது தான். சரி, இது வந்து அந்த ஜங்கிள் இதுலேருந்து வந்த மாதிரி, சர்க்கஸ்லேருந்து வந்த மாதிரி இருந்தது, அதனால் வேணாம். ஷூ வந்து இந்த ஒரு 4 வச்சுருக்கேன். மிச்சம் 2 வந்து ஃபீமேல் கேரக்டருக்கு போடுறது தான். சரி அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே, அடுத்தது வேறு என்னது மறந்து போயிட்டேன்ல. எமௌண்ட்டு நான் என்கிட்ட 3 இருக்குது கைஸ். இது 3மே டைம் லிமிட்டட் தான். ரேங்க் அப் ஆனான்னு சொல்லிட்டு கொடுத்தானுங்க இந்த எமௌண்ட்டை. கையை தட்டுற எமௌண்ட் ஒன்று, ஸ்வாக் பண்ணுற எமௌண்ட் ஒன்று, ஹாய் காட்டுற எமௌண்ட் ஒன்று. சிஎஸ் ரேங்க்கில் MVP கொடுப்பாங்க இல்லையா, அது ஒன்று இருக்குது. அப்புறம் இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்லவே இல்லை, எந்த ஒரு சூட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அடுத்தது இது வந்து என்னென்னு தெரில. இது போஸ்டரா குதிக்கிறது அது. இது வந்து என்னென்னு தெரில, அது வேணாம், அது இருக்கிறதே எனக்கு தெரியல. இது வந்து கேரக்டரோட இது. ஓகே, ஓரியன் கேரக்டர் வருது கைஸ், இதுதான். ஓகே, இது வந்து ஸ்கைலர் கேரக்டர். இதுதான் பேக் கலெக்ஷன். ரொம்ப நேரமாக தேடிட்டுருந்தேன். இதில் வந்து 1 2 3 4 5 இருக்குது. இது வந்து அந்த வேம்பயர் பேக் அக்கௌண்ட் பைண்ட் பண்ணால் கொடுப்பாங்களா அது. இன்னொன்று ரோபோட் மாதிரி இருக்குது. இன்னொன்று எதுன்னு தெரில, பழைய பூயா பாஸ் அது. அடுத்தது இது கரண்ட்டு பூயா பாஸு. இது வந்து எனக்கு எதுக்கோ ரிவார்ட் கொடுத்தாங்க. அடுத்தது இன்னொரு பூயா பாஸ். இதுவும் பூயா பாஸில் தான் வாங்கினேன். கிரேட் வந்து இந்த கிரேட் இருக்குது, எப்பவுமே அதான் யூஸ் பண்ணுவேன். பட் இதை தாண்டி இன்னும் 4 கிரேட் வச்சுருக்கேன். பேராஷூட்டு என்கிட்ட 5 பேராஷூட் இருக்குது. ஆனால் அதில் அந்த மிலிட்ரி இது போட்டிருக்கலையா, அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஓகே, அடுத்தது இது என்னன்னு தெரில, அதனால் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஸ்கேட் போர்டு வந்து என்கிட்ட 8 இருக்குது கைஸ். ஸோ இது எல்லாமே இது பூயா பாஸில் வாங்கின 2.
பூயா பாஸ்னா நான் காசு கட்ட மாட்டேன், ஃப்ரீ பூயா பாஸ் இருக்கு இல்லையா, அது சொல்கிறேன். இது வெஹிக்கிள் பைக்குக்கு மட்டும்தான் என்கிட்ட ஸ்கின் இருக்குது, வேறு எதுக்குமே இல்லை. ப்ரொஃபைலுக்கு நான் இது வச்சுருக்கேன், இந்த 4 இருக்குது என்கிட்ட, அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பூயா பாஸ்க்கு கொடுப்பாங்க இல்லையா, இந்த 2, அப்புறம் இன்க்ரெடிபிள் டுவோ பேனர்னு ஒன்று, அப்புறம் டிஃபால்ட்டாக ஒன்று, அது அப்படியே இருக்கட்டும், நார்மலாகவே வச்சுப்போம். இது வந்து என்னது ஸ்டார் கிரிக்கெட்ஸு வேணாம். ஓகே, அதர்ஸ் அப்படின்னு போனோன்னா இதெல்லாம் எவோ கன்னுக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. எதுக்கு? என்கிட்ட எவோ கன்னே இல்லையே, என்ன நான் டாப்அப்பே பண்ண மாட்டேன். அது ரேங்க் ப்ரொடெக்ஷன் கார்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது அந்த லிட்டில் ஏஸ் டோக்கன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இது 1000 இருக்குது, இது என்னன்னே தெரியல. அது ஹீரோய்க்கு இது போட்டு ஒன்று இருக்குது, அண்டு இது 2 இருக்குது. நான் ஒரு ஆக்சுவலாக உண்மையிலே ஒரு பப்ஜி பிளேயரு. பப்ஜி விளாட்டி இது விளாட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐ மீன் பிஜிஎம்ஐ விளாட்ருப்பேன் எப்போவுமே. ஓகே, அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until the next, bye from RTG. Bye guys, peace out.